நான் மகா கிட்ட பேசுறேன். பேசுங்க அத்தை. ஆனா நான் இருக்கேன்றது தெரியாம பாத்துக்கோங்க. ஐயோ என்ன நீங்க, நான் போய் இதெல்லாம் சொல்வேனா? நான் பேசுறேன். போன் எடுத்துட்டு வரேன். கடவுளே, அத்தை பேசி எப்படியாவது மகா மனசை மாத்தணும். அம்மா, என்னம்மா பண்ற? துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேம்மா. என்னம்மா? சந்தோஷமா இருமா. பிரச்சனை நாலஞ்சு தெரிஞ்சு கடைசியில எல்லாம் சரியாயிடுச்சு. மாப்பிள்ள சொன்னதும் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அதான். ஐயோ மகா, இப்போவாது சமாதானம் ஆயிடுமா? அதை ஏமா பேசிட்டு இருக்க? என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன? மனசுதாம்மா சரியில்லை. ஏமா? அதை ஏமா கேக்குற? இவர்தான் ஏதோ ரொம்ப யோசிச்சு இந்த வீட்டுக்கு பெரிய தியாகம் பண்ற மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டாரே. ஒரு வார்த்தை இந்த பிரச்சனை தெரிஞ்சதுமே என்கிட்ட வந்து பேசியிருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி, அப்புறம் விஜய் கூப்பிட்டு பேசி, அனாமிகாவை கூப்பிட்டு பேசி, அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஸ்மூத்தா எடுத்துட்டு போய்க்கலாமே. அதை விட்டுட்டு இவர் பண்ண வேலையால வீட்டோட மொத்த நிம்மதியும் போச்சு. இன்னும் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுமா. நான் நம்ம வீட்டுக்கு வந்தபடியே அங்கேயே இருந்திருக்கணும். அதுதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கரெக்ட். இங்க வந்த பாரு என் புத்திய எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. சரி சரி விடு. இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? பேசாம எப்படி இருக்குது? அனாமிகா வந்து என்ன பேச்சு பேசினா தெரியுமா? இந்த பிரச்சனை ஏன் என்கிட்ட சொல்லல? நீங்க யார் என் வீட்டுக்காரர் தப்பு பண்ணதை ஏத்துக்கிறதுக்குன்னு கேள்வியா கேக்குறா. இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவை. கண்டவங்களா நம்மளை பத்தி பேசினா அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? இவ்ளோ பேசுற அளவுக்கு இடம் கொடுத்தது யாரு? இவரோட பிஹேவியர் தானே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவர என்னவோ உலகத்திலேயே இவர்தான் பெரிய தியாகி மாதிரி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்து பேசி என்ன சமாதானப்படுத்தலான்னு பாக்குறாரு. நான் இந்த விஷயத்தை எத்தனை தடவை கேட்டிருப்பேன். கொள்ளூரி மங்க மாதிரி இந்த விஷயத்துல வாயே திறக்கல. ஐயோ, நான் இவளுக்கு போனே பண்ணிருக்க கூடாது போல இருக்கே. பக்கத்துல இவர் இருக்கிறது தெரியாம மகா இப்படி இவரை போட்டு வறுத்து எடுக்கிறாளே. சரி விடு மகா, கோவப்படாத. என்னமா சரி? அவரெல்லாம் திருந்த ஜென்மமே கிடையாது. இன்னைக்கு போனா போகுதுன்னு விட்டா கூட நாளைக்கு மறுபடியும் இதே தப்பதான் பண்ணுவாரு. அவரோட பேசவே கூடாதுமா. இனி ஜென்மத்துக்கு நான் பேச மாட்டேன். மகா இங்க பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக மாப்பிள்ளை இப்படி எடுத்துருச்சுல பேசக்கூடாது. அவர் பாவம்ல. என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க? என்ன பாவம்? என்ன திடீர்னு வேற மாதிரி பேசுற? இன்னைக்கு காலையில கூட அந்த மனுஷன் இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அறிவு இல்லாம பண்ணிட்டாருன்னு கண்டுபிடி திட்டின. இப்ப என்னடா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏன்? மாப்பிள்ள நான் சத்தியமா பேசல மாப்பிள்ள. அவ வேணும்னு என்ன கோத்து விடுறா. அவர் அங்க இருக்காருன்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை இப்படி கோத்து விட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுவ. எந்தெந்த விஷயத்துக்கு நீ எப்படி பேசுவேன்னு எல்லாமே எனக்கு கத்துப்படி. உன் மாப்பிள்ள வந்து உன்கிட்ட பேசினதும் பக்கத்துல வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறியா? எங்க உன் மாப்பிள்ளை காமி. எங்க அம்மா கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போயிருக்கீங்களா? இல்லையே, அம்மா இங்க வரேன்னு சொன்னாங்க. அதான் நான் சும்மா கூட துணைக்கு வந்தேன். துணைக்கு போனா அந்த வேலையை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லம்மா, நான் தான் பிரச்சனையை பெருசாக்க வேணாம், அத்தைகிட்ட பேசி சரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. ஐயோ மகா விட்டுரு. மாப்பிள்ளைய பாரு, பார்த்தா பாவமா இல்ல? அவரை பத்தி உனக்கு தெரியாது. நீ அமைதியா இரு சொல்லிட்டேன். புருஷன் பொண்டாட்டி தகராறுல நீ தலையிட்டேன்னு வையே, உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி தாயே, நீ கோவப்படாத. நீ கோவப்பட்டா எனக்கு பயமா இருக்குமா? நான் வச்சிடுறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.